சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போது உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு எதிராக அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முறையீட்டை இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் அவசர முறையீட்டை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறது. அதனால் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் தான் அங்கு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறையினர் கைது செய்ய இயலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு எதிராக முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முறையீடு விசாரணைக்கு இப்போது ஏற்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த அவசர வழக்காக விசாரிக்க கோரிய முறையீடு ஏற்பு பிற்பகலில் விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவசர முறையீட்டை திமுக தாக்கல் செய்திருக்கிறது. இந்த முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ள சூழ்நிலையில் இன்று பிற்பகல் அந்த முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆதலால் இன்று பிற்பகல் வரை உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய இயலுமா என்ற சிக்கல் இப்போது சட்ட ரீதியாக காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது நடிகை த்ரிஷா தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தாவேகா மகளிர் அணியால் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகாராக கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் கீழ் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலையில் நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்குள் காவல்துறையினர் அதிக எண்ணிக்கையில் குவிந்தனர். திமுகவினரும் அங்கு குவிந்ததாலும் தடுப்பரண்கள் அமைக்கப்பட்டதாலும் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்குள் அங்கு அவரது மனைவி கிருத்திகா உதயநிதி, மா சுப்பிரமணியம், KN நேரு மற்றும் பரந்தாமன் உள்ளிட்டோர் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது கைது நடவடிக்கை கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த முறையீட்டு மனு இன்று பிற்பகலில் விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துவிட்டது. இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ், அதாவது நடிகை த்ரிஷா தொடர்பாக இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளில் ஒன்றாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் அவசர வழக்காக முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என்றும் அவர் மீதான அவதூறு வழக்கில் கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அங்கு முறையீட்டு மனு அவசர வழக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அவசர முறையீட்டு மனு இன்று பிற்பகலில் விசாரிக்கப்படும் என நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதனால் இன்று பிற்பகல் வரை நீதிமன்றத்தில் அந்த மனு விசாரணைக்கு வரும் வரை, நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா, கைது செய்ய இயலுமா காவல்துறையினரால், அதுவரை காவல்துறையினர் காத்திருக்க வேண்டுமா, சட்ட ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன, நீதிமன்றத்தில் அவசர முறையீட்டு மனு நிலுவையில் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய இயலுமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அதனால் இன்று பிற்பகல் வரை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய இயலாது என தெரிகிறது. சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்றும், அவதூறாக அவர் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது நடவடிக்கை தேவையா என்றும் முறையீட்டு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கை எதிரான அந்த அவசர முறையீட்டு மனு மீது இன்று பிற்பகலில் விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.